பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கும் போது இந்த பனைப்பழம் கீழே விழுந்துருச்சு. இந்த பனையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரம் கூட அப்படியே இருக்கு. இப்போ விழுந்துருக்கு இந்த பனம்பழம். இந்த பனைமரத்தில் வெறும் பழம் மட்டும்தான் இருக்குது பாருங்களேன். இப்படி நின்னோம்னா நம்ம மண்டையில் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் ஓரமாக போயிடும். பழம் அவ்வளோ மனமாக இருக்குது. இப்போ விழுந்த பழம். ஆஹா, இதை கண்டிப்பாக நம்ம சுட்டு சாப்பிட்டே ஆகணும். ஆமாம், சுட்டு சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வச்சா கூட சாப்பிட்லாம். என்னடா ஆடு மாடி மாதிரி சாப்பிட்றானே நினச்சிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பழம்பழம். இப்போ விழுந்திருக்கு பனையிலேருந்து. இப்போ வரமாட்டுக்கு நம்ம மாடு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வாங்க இதை இன்றைக்கி நம்ம சுட்டு சாப்பிடுவோம்.